வணக்கம். தமிழகத்தின் பரபரப்பான அரசியல் களம் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த முக்கிய செய்திகளுடன் இணைந்திருப்பது உங்கள் பிராண்டி நியூஸ் 24/7. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது. தமிழக அரசியலில் புதிய திருப்பம். திமுக தவேக நேரடி மோதல். 2026 தேர்தல் களம் அதிமுக திமுக என்கிற இருதுருவ அரசியலிலிருந்து விலகி இப்போது முக்கோண போட்டியாக மாறியுள்ளது. திராவிட மாடல் வெர்சஸ் ஜனநாயகம். ஜனநாயகமே வெல்லும் என முழக்கமிட்டு நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக அதிரடி என்ட்ரி கொடுத்துள்ளார். கட்சியின் உள்நாட்டு ஆய்வுகளின்படி நகர்ப்புற இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்களின் ஆதரவு விஜய்க்கு 30% மேல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதை எதிர்கொள்ள உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக தனது இளைஞர் அணியை முழு வீச்சில் களமிறக்கியுள்ளது. சனி ஞாயிறு அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என விமர்சனங்களை முன்வைத்து பூத் கமிட்டி வாரியாக ஆளும் கட்சி வேலையை தொடங்கியுள்ளது. மீண்டும் கைகோர்க்கும் அதிமுக பாஜக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்தது அதிமுக. வரும் ஜனவரி 23 மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட மாநாட்டில் பிரதமர் மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் தோன்றி கூட்டணியை உறுதி செய்ய உள்ளனர். 90 நாள் மிஷன் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் அண்ணாமலை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுகவின் ஊழல் புகார்களை பட்டியலிட்டு வருகிறார். திருச்சியில் மாணவர்களுக்கான 45 லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்கள். கல்வி மற்றும் சமூக நலத்துறையின் அதிரடி நடவடிக்கை. திருச்சியில் உள்ள அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 4600 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தேவையான காதொலி கருவிகள், சக்கர நாற்காலிகள் மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்க ரூபாய் 45 லட்சம் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் விரைவில் இந்த உதவிகள் மாணவர்களை சென்றடைய உள்ளது. தமிழக அரசியலின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? விஜயின் ஜனநாயகம் பட ரிலீஸ் அரசியலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது உங்கள் நம்பகமான செய்தித்தளம். வணக்கம். இது நேருக்கு நேர். தமிழகத்தின் 2026 தேர்தல் போர்க்களம் இப்போது ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. ஒருபுறம் 75 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட திராவிட மாடல் திமுக, மறுபுறம் ஜனநாயகம் பேசும் தளம் தளபதி விஜயின் தவேக. இன்று நமது விவாத பொருள்: திராவிடமா தார்மீகமா? தமிழகத்தை ஆளப்போவது எது? திமுகவின் வாதம். விஜய் பேசுவது வெறும் காப்பி அரசியல். திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் முன்வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டு: பெரியார், அண்ணா, அம்பேத்கரை துணைக்கு அழைக்கும் விஜய் திமுகவின் அதே கொள்கைகளைத்தான் மாற்றி பேசுகிறார். பகுத்தறிவு பகல்வன் பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு கடவுள் மறுப்பை மட்டும் மறுப்பது. இது பழைய கள்ளு புதிய மொந்தை. தவேகவின் பதிலடி: நாங்கள் பி டீம் அல்ல, A+ டீம். விஜயின் வாதம் மிக தெளிவானது. எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக, டிவிசிவ் ஃபோர்சஸ். அரசியல் எதிரி திமுக, கரப்ட் ஃபேமிலி யூனிட். திமுகவின் திராவிட மாடல் என்பது வெறும் முகமூடி. அந்த முகமூடியை கிழிப்பதே எங்கள் நோக்கம். அண்ணா சொன்ன ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதே எங்கள் வேதம். ஜனநாயகமா இல்லை ஜனநாயகனா? விஜயின் ஜனநாயகன் படத்தின் சென்சார் சிக்கல்கள் இப்போது அரசியல் போலாக மாறியுள்ளது. காங்கிரஸ் சப்போர்ட். திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளது. மத்திய அரசு சென்சார் போர்டை ஆயுதமாக பயன்படுத்துகிறது என ராகுல் காந்தி பாணியில் காங்கிரஸ் குரல் கொடுக்கிறது. ஆனால் திமுகவோ இது ஒரு சினிமா பிரச்சினை, இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என மௌனம் காட்டுகிறது. இது விஜயின் வளர்ச்சியை தடுக்க திமுக போடும் சைலண்ட் ஸ்கெட்ச் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். 2026 எக்ஸ் ஃபேக்டர் யார்? சமீபத்திய கருத்து கணிப்புகள் சொல்வது என்ன? 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் முதல் சாய்ஸ் விஜயின் தவேக. ஆனால் பெண்களுக்கான உரிமை தொகை மற்றும் நலத்திட்டங்கள் மூலம் கிராமப்புற வாக்கு வங்கியை தன்வசம் வைத்துள்ளதாக திமுக நம்புகிறது. விஜய் தனித்து போட்டியிட்டால் அது திமுகவின் வாக்குகளை பிரிக்குமா அல்லது அதிமுகவின் வாக்குகளை விழுங்குமா என்பதே இன்றைய $1 மில்லியன் கேள்வி. விஜயின் வேகம் திமுகவிற்கு விவேகமான சவாலை விடுத்துள்ளது. திராவிட மாடல் என்ற கோட்டையை தகர்க்க ஜனநாயகன் வருவாரா அல்லது அனுபவம் வாய்ந்த ஸ்டாலினின் வியூகம் மீண்டும் ஒருமுறை வெல்லுமா? 2026 மே மாதம் விடை கிடைக்கும். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லேகா.